ஹே கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 16 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோ எங்கே விட்டுருப்போனா, அந்த துணி என்ன துணி அதை காலில் மாட்டிட்டு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். அதுலேருந்து கண்டினியூ ஆகுது. எபிசோட் ஓப்பனிங்கில் பார்க்கும்போது நம்ம ஹீரோ எல்லா துணியும் போட்டு மிஷினை துவைக்க விட்டா, அங்கே மிஷின் துவைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்கே. ஆனால் அன்னைக்கு அவள் காலில் பார்க்கும்போது, அதாவது அவள் செருப்புலேருந்து ஷூ மாற்றும்போது கூட நான் அந்த துணியை பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு இவ வந்து என்னமோ இதான மாதிரியே இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு டவுட்டு. ஹீரோ அதை பற்றி கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கான். சரி, ஏதாச்சும் கிடைக்குமா, இது ஏதாச்சும் மார்ஷியல் ஆர்ட்ஸாக ஏதாச்சும் பாப்புலராக இருக்கோ, இது ஏதோ டெக்னிக்கோ அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு பதில் ஒன்றுமே கிடைக்கல. இதுக்கிட்ட போய் கேட்ட பார்த்தியா, ஒன்றுமே கிடைக்கல, இது யூஸ்லெஸ் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு ஹீரோயின்கிட்ட போய் அதாவது காலை மட்டும் கொஞ்சம் தூக்குறியா, நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது முடியாது அப்படின்னு ஹீரோயின் வந்து கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இவளுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இவன் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு ஹீரோக்கு ஒரு பொழி தட்டுது. ஒருவேளை இவன் இப்படி ப்ளஷ் ஆகுற, இப்படி வைக்கப்படுறானே, ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ. எனக்கு இப்போ தான் புரியுது. நான் அவளுக்கு அன்றைக்கி வந்து அண்டர்வேர்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லா சைஸுக்கு. ஆனால் அவள் வந்து அது எதுவுமே போடல. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் அந்த துணியை வந்து அவள் செஸ்ட்டில் வந்து கட்டி வச்சுருக்காளா, அப்போது அது வந்து காலுக்கு மாட்டுறது கிடையாதா? ஐயையோ, அவளை எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், இதை கூட தெரியாமல் இருந்திருக்கேன்னு. இப்போ இதுக்கு தான் வந்து அவள் இப்படி உட்காந்துருக்காளா அப்படின்னு ஹீரோ வந்து ஷாக் ஆகிறானா. இதை கத்தனை நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் ஹீரோயின் வந்து அவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ, ரொம்ப கோவப்படுறாளே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஹீரோ நோக்கி வேகமாக, அதாவது ஸ்வாடை வச்சுக்கிட்டு வெட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான், சோரி முடிச்சு ஐயா அப்படின்னு கத்துறான். இந்த சைடு பார்த்தா ஸ்பேக் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு கோவமாக போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கை கால் தலை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நான் உயிரோட தான் இருக்கேன், நல்ல வேலை அப்புறம் ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஹீரோயின் கோவமாக போகிறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதாவது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து பண்ணும்போது ஹீரோயின் என்னன்னு பார்க்குறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான், அதாவது பார்த்தோன்னா இந்த உலகத்தில் அழகு எப்படி வருது, இந்த அழகு எல்லாமே இந்த கிளான்லேருந்து தான் வருது. அதாவது ஹீரோயின் கிளானில் வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த இருந்து வரவங்களுக்கு தான் இந்த உலகத்தில், அதாவது இந்த உலகத்திலே பார்த்தா இந்த சூலேருந்து வரவங்க தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது போக இந்த அழகு வந்து இந்த சூவில் இருக்க ஹோம் டவுனில் தான் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி அழகெல்லாம் எங்கேயுமே வராது. அதுவும் அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து இங்கே ஈஸ்டர்ன் நெய்பர்ஹுட் ஹவுஸ் ஹோல்டில் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம ஹீரோ வந்து நல்ல சோப் போட்டுக்கிட்டு இருக்கானா. இதை ஹீரோயின் வந்து இவ என்ன சொல்கிறா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா அங்கே இருக்க உமன்ஸுக்கெல்லாம் அட்ராக்டிவாக, அதாவது மேக்கப்பே போடாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ. போக அந்த மாதிரி மேக்கப் போடாமல் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து லைட்டாக சிரித்தா போதும், மற்ற மென்ஸோட அந்த சிரிப்பை பார்த்தாங்கன்னா அவங்களோட சோலே அவங்கள விட்டு அப்படியே ஹெவனுக்கு போகும். உனக்கு தெரியுமா, டியூஸ் பேக்னால் ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த மாதிரி இரிட்டேஷன் பண்ணுறது, இல்லை இந்த லூஸு பைத்தியம் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா அதான் டியூஸ் பேக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக டியூஸ் பேக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் தெரியுமா அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது என்னென்னா, இப்போ நான் இவ்வளோ சொன்னேன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து உமன்ஸ் இருக்காங்கன்னு, அதே மாதிரி பியூட்டிஃபுல் இல்லாத உமன்ஸும் இருப்பாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இந்த டியூஸ் பேக் ஒருத்தர் இருக்கா, அவனோட ஒய்ஃபோட முடியை பார்த்தா கந்தரக்கோலமாக இருக்கும், அவள் லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அவள் பல்லெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கும், அதை பார்க்கவே ரொம்ப அது பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கும். அது போக வந்து பார்த்தா அவள் உடம்புல ஃபுல்லாக வந்து சொரியாக இருக்கும். இதுலனால சொரியாசிஸ் அதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் டூஸ் பேக் வந்து அவங்களோட அந்த லவ் மூலமாக அந்த அக்லியான உமனை கூட மேரேஜ் பண்ணி 5 சில்ட்ரனை வந்து வச்சுருக்காங்களாம். புரியுதா, 5 சில்ட்ரன்ஸு, அமேசிங்காக இல்லை அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன, இப்போ எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கா, இது எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே புரியலன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து அப்போது ஒரு அக்லி உமனை மேரேஜ் பண்ணான்னா அந்த லவ் வந்து இன்னும் முடியாமல் இருக்குது, அதுக்கு எவிடன்ஸ் தான் அத்தனை குழந்தைங்கள். அதனால ஒரு கிரேட் மேனு வந்து அதனால ஒரு டூஸ் பேக் வந்து ஒரு கிரேட் மேனு சொல்லலாம். அவங்க வந்து தான் இருக்கிற எல்லா மென்ஸுக்கும் ஒரு மாடல் சொல்லலாம். அது போக நீ என்னை டூஸ் பேக்குன்னு சொன்னல, அதனால ரொம்ப நன்றி, இதை நான் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் ஹீரோயின். அவள் ஹீரோ வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது அவளை திட்டதை வந்து இவ்வளோ பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்து நீ சொன்னதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. இப்போலேருந்து நீ என்னை டூஸ் பேக்குன்னு கூப்பிடு, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஹீரோனுக்கு இங்கே அப்படின்னு இருக்கா. ஆமாம், வந்து நம்ம ஹீரோ வந்து என்னை வந்து யங் ஹீரோன்னு கூப்பிட்டுன்னு சொல்கிறான், இப்போ டூஸ் பேக்கை கூப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. இதனால ஹீரோனுக்கு என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நான் வருது. அதாவது உலகத்தில் இருக்க ஒரு இது எனக்கு இப்போ தான் நான் வருது. அது என்னென்னா, நீங்கள் வந்து கைண்ட்னஸ் எப்படி இருந்தாலும் பே பண்ணி ஆவீங்களாமே. அது அக்லியாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கைண்ட்னஸ் வந்து பே பண்ணுவீங்களாமே. அப்போது நீங்கள் வந்து இறந்தா கூட ரீஇன்கார்னேட் ஆகி ஒரு மாடாவோ ஒரு குதிரையாவோ வந்தாச்சும் உங்கள் கைண்ட்னஸை பே பண்ணுவீங்க. ஒருவேளை அது பேட் லுக்கிங்காக இல்லாமல் இருந்தா நீ என்ன சொல்லுவ? ஐ மீன், ஒருவேளை நீ ஒரு ரீபே பண்ணுறன்னு வச்சுக்கோ, அந்த கைண்ட்னஸை நீ ரீபே பண்ணி ஆகணும்னு இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ நீ அதை எப்படி ரீபே பண்ணுவ? உன்ட்ட எதுவுமே இல்லைனா அப்போ நீ என்ன ஒன்னேவே நீ கொடுப்பியா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்கும் போது இங்கிட்ட ஹீரோனுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது அப்படின்னு. அப்போ ஹீரோனு கோவத்தில் வந்து நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? யூ டியூஸ் பேக் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காங்களா? இல்லை எவ்வளோ பார்க்காத, நான் சும்மா கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. இந்த சைட் ஹீரோ வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்காக என்னைய மன்னிச்சிருந்தா இந்த பங்கீரை கூட வச்சு சொல்கிறேன், என்னைய மன்னிச்சிரு என் மூஞ்சிய பக்கத்தில் இதை பாரு அப்படின்னு வந்து அந்த பங்கீரை வந்து காமிக்கும் போது அந்த பங்கீரை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இப்போ எதுக்கு இதை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு டவுட்டு. அது அப்பாலஜி வந்து அவன் மூஞ்சியை பார்த்தா அப்பாலஜி வராது, என்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி எடுத்து முன்னாடி வைக்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி இந்த விளையாட்டெல்லாம் அப்படி வச்சுக்கலாம், ஆனால் நீ வந்து கண்டிப்பாக இதை நீ கற்றுக்கிட்டே ஆகணும். அது எப்படி போட நீ கற்றுக்குறோம். இந்த ஒயிட் கிளாத் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாடர்ன் ஏராவில் வந்து நீ இன்னும் எக்கச்சக்கமான திங்ஸை என்ஜாய் பண்ணும். ஸோ அதுக்காக நீ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஒன்றும் பேட் ஹேபிட்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அது போக இன்னொன்று நாள் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வேஸ்ட்டாக போடுவோம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து புலப்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பார்க்க போகிறான். இங்கிட்ட ஹீரோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென்ஷன் இதை எல்லாத்தையும் காம் டவுன் ஆனதுக்கடுத்து அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்களா. இந்த சைடு ஹீரோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது அந்த வீடியோ எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்து முடிச்சதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ வந்து சரி எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இதுதான் லைஃப் ஸ்டைலா, இப்படி தான் எல்லா லைஃப் ஸ்டைலும் இருக்குமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது என்னாச்சு இவளுக்கு, இது இது ரொம்ப வந்து அப்படின்னு ஹீரோயின் இழுக்கிறாங்களா. ஏன் என்னாச்சு, இது இது என்ன, இது ஏற்றுக்கவே முடியல, இது என்ன இவ்வளோ இழிவாக இருக்குது, இதெல்லாம் வந்து இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லும்போது இழிவாக இருக்கா என்னது, இதெல்லாம் நார்மல் ட்ரெஸ் தான்ப்பா, இது வந்து லைஃப்பை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக போடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா இல்லை இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது சரி இதில் என்ன நீ அசிங்கத்தை பார்த்தா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நார்மலாக கேட்குறானா. அது 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 அப்படின்னு ஹீரோயின் இழுக்கிறாங்களா. நல்லா பாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு போடுவாங்க. அது போக நீ தான் அந்த தெருவில் பார்த்துருப்பல, எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே போட்டு போகிறாங்க. ஸோ இந்த உமன்ஸ் வந்து அவங்க காலை காமிக்கிறனால உனக்கு என்ன இருக்க போகுது, இதெல்லாம் அவங்களோட பர்சனல் ஃப்ரீடமு, இதெல்லாம் வந்து அவங்க நார்மலாக பண்ணுறது. ஸோ அதுலேருந்து நீ கண்டுக்கிட்ட. அது போக அப்போ ஹீரோ இவ்வளோனா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அடுத்து ஹீரோயின் வந்து இன்னும் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது அப்போ மென்ஸ் மட்டும் இந்த மாதிரி ரிவீல் பண்ணுற காற்று போடலாம், ஆனால் உமன்ஸ் போட முடியாது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து உன் ட்ரெடிஷ்னல் வேஸ்ட்டு, நீ ஓல்டு ஃபேஷனாக இருக்க, நீ வந்து இதில் மாறணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக கத்திக்கிட்டு இருக்கா. அது போக உனக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியலன்னா நீ வந்து அந்த லாங் ஸ்லீவ்ஸு லாங் பேண்ட்டை மட்டும் போட்டு சுற்று, எனக்கு என்ன, மற்றவங்க பார்க்கும்போது நீ தான் சேம்லெஸ்ஸாக தெரிவ அப்படி ஹீரோ வந்து நல்லா ஹீரோயின் மண்டையில் இறங்குற அளவு கத்திக்கிட்டு இருக்கானா இந்த சைடு. ஆனால் உன் பிஹேவியர் அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் ப்ளஸ் ஆகிட்டு கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜில் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆனால் உன் பிஹேவியரை பார்த்தா நல்லாவே இல்லை, இது அன்அக்செப்டபிள் அப்படின்னு ஹீரோயின் கத்துறாங்களா. சரி நீ அப்செட் பண்ணலன்னா விடு, நம்ம வேறு சப்ஜெக்டை மாற்றிக்கலாமா அப்படி ஹீரோ கேட்கும்போது அப்படின்னு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு இருக்காங்களா. இப்போ என்ன பண்ணுறது. சரி உனக்கு ஒன்று சொல்கிறேன் பாரு, படிப்புக்கும் வேலைக்கும் மட்டும்தான் இந்த லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது போக கேமும் விளாடுவாங்க. ஒரு சயின்டிஃபிக் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா இந்த கேமை 90% பேர் விளாட்றதுனால ஈஸியாக கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியுதான். ஸோ இதை நீ விளாட உனக்கு கற்றுக்க முடியும், அதனால் நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் மனசு இறங்கி வராங்க. அப்போ வந்து இந்த சைடு பார்த்தா சூப்பர் மேரியோ கேம் யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணோடனே ஹீரோனுக்கு அதை பார்த்தோன்னே வா அப்படின்னு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அந்த எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்குல்ல, அது போய் ஹீரோயின் அப்படியே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சூப்பராக இருக்குது வா அப்படின்னு வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு
ஒரு வழியாக அவன் மனசை மாற்றி விட்டேன். அது போக அவள் இந்த மாதிரி நைட்டு திருத்தனமாக வெளியே போகாமல் இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் நைட்டு அங்கே இங்கிட்டு ஓடி போகிறாள். இது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா போலீஸை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான் கஷ்டமாயிரும்ல. ஸோ அதான் ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் பின்னாடி பார்த்தா ஹீரோயின் வந்து அப்படின்னு வேகமாக விளாண்டுக்கிட்டே இருக்கா. இவ்வளோ இன்னொன்று ஆங்கிளில் பார்த்தா, ஒரு நாள் இவ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, குட் பாய், நான் வந்து 2 டைமென்ஷன் வேர்ல்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த கேமை வந்து அவன் விளாண்டு பழகிட்டான்னா அந்த கேமுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் பேசுவோம். நம்ம ஹீரோ இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து அந்த கேமை பாஸ் பண்ணுறான். போதும் நீ ஏற்கனவே 1 மணி நேரம் விளாண்டுட்டான் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்களா. இப்போது நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், இந்த லேண்ட்லார்டோட எப்படி நீ ஃபைட் பண்ணு நான் சொல்லித்தரேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் போக போக பார்த்துக்கலாம். பாய்.